எதிர்காலம் என்றுமே வராது. இறந்த காலம் இருந்ததே. கடந்த காலம் வேறு. கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் உங்க கடந்த காலம் நிகழ்ந்ததையும் நீங்க வச்சிருக்கிற மெமரிஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுதான் மிகப்பெரிய பாஸ்ட் இஸ் கிரியேட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஃபியூச்சர் இஸ் கிரியேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டுமே என்ன சாமி சொல்றீங்க? எதிர்காலமும் இல்ல, கடந்த காலமும் இல்ல, நிகழ்காலமும் இல்ல. அப்ப எதுதான்? காமெடி மூவி ஓட்டினாலும், ரொமான்ஸ் மூவி ஓட்டினாலும், ஹாரர் மூவி ஓட்டினாலும், டெரர் மூவி ஓட்டினாலும், இல்ல டெரிஃபிக் மூவி ஓட்டினாலும், ஸ்கிரீம் இங்கிலீஷ்ல படிச்சா அது வாழ்க்கைக்கான பெரும் மருந்து. தமிழ்ல அனுபவிச்சாதான் அது வாழ்க்கை. இந்த பவர் ஆஃப் நவ் இதையெல்லாம் தேடிட்டு இருக்கிற அந்த கும்பல் யாருக்கெல்லாம் லைஃப்ல பிரேக் த்ரூ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நான் சொல்றது நித்யானந்தேஸ்வர பரமசிவசமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதில் இணையத்தின் மூலமாகவும் இதயத்தின் மூலமாகவும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், கைலாசவாசிகள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். கைலாயத்தின் குடிமக்கள் மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து கைலாயத்தின் எல்லா ஆலயங்களிலும், பல்கலைக்கழகங்களிலும், குருகுலங்களிலும், கோசாலைகளிலும் இருந்து இந்த திருக்கார்த்திகை தீப பிரம்மோற்சவத்தை அனுபவித்துக் கொண்டு அதில் கலந்து கொண்டு பரமசிவ பரம்பொருளின் பேரருள் பெற்றுக்கொண்டு இந்த சத்சங்கத்தில் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். இன்று நாம் உயர்நிலை சத்தியங்கள், பரம சத்தியங்களுக்குள் நுழைய துவங்குவோம். நம் முதல் 3 நாட்களும் அறிமுக நிலை சத்தியங்களைத்தான் விளக்கினேன். அதனாலதான் ஹாலிவுட் ஃபேண்டசி ஹீரோஸ், அவெஞ்சர்ஸ், இமேஜினரி கேரக்டர்ஸ எல்லாம் கம்பேர் பண்ணி நம்முடைய புராணத்தின் சத்தியத்துவத்தை, சத்திய நிரூபணத்தை செய்து கொண்டிருந்தேன். இப்போ அதையெல்லாம் தாண்டி பரசத்தியங்கள்,
உயர் சத்தியங்களை உரைக்கின்றேன், வெளிப்படுத்துகின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். அமைதியோடு அமர்ந்து தொடர்ந்து உங்களுக்குள் இருக்கும் இந்த பரபரப்பு தன்மையிலிருந்து உங்களை விடுபடுத்திக் கொண்டு ஆழ்ந்து கேளுங்கள். இந்த சத்தியங்கள் தாமாகவே உங்களுக்கு புரியும். இந்த சத்தியங்களை ஸ்ரவண மனனம் செய்வீர்களானால் இவைகள் உங்கள் வாழ்க்கையையே அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். அதனால் ஆழ்ந்து கேளுங்கள். கடந்த 3 சத்சங்கங்களிலே புராண லட்சணத்தை விளக்கிக் கொண்டிருந்தேன். சர்கோ ஸ்யாதஹ விசர்கஸ்ச விருத்தி ரக்ஷான் தராணிச்ச வம்சோ வம்சானுச்சரிதம் சம்ஸ்தா கேதுரவாஸ்ரயः தசபீலக்ஷணைர்யுக்தம் புராணம் தத்விதோ விதுஹு. சர்க்கம் முதன்மை படைப்பு, விசர்க்கம் 2ஆம் படைப்பு, விருத்தி வாழ்வாதாரம், ரக்ஷா பாதுகாப்பு, அந்தராணி எனப்படும் மன்வந்தரம், வம்சம் வம்சாவளிகள், வம்சானுச்சரிதம் எனும் வம்சச் செயல்கள், சம்ஸ்தா எனும் அழிவு, கேது காரணம் எனும் கர்மா, அபாஸ்ரயம் எனும் பரமப்புகலிடம். இந்த 10ஐயும் விளக்க துவங்கிக் கொண்டிருந்தேன். இப்போ இந்த 10ஐயும் அருணாச்சல புராணம் ஈஸ்வரனுடைய கோணத்தில் இருந்து ஈஸ்வரன் எவ்வாறு முதன்மை படைப்பாய் வெளிப்படுகின்றார், 2ஆம் நிலை படைப்பாய் வெளிப்படுகின்றார், எப்படி இந்த அருணாச்சலத்திலே வெளிப்பட்டு அதற்கு பிறகு நடந்த எல்லாவற்றையும் நிகழ்காலம் வரை விளக்குகின்றது. முழுமையாக இந்த அருணாச்சல புராணத்தை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை ஜீவன் முக்தர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் இந்த அருணாச்சல புராணத்திற்கு உள்ளே புதைந்து கிடக்கும் ஆழமான ரகசியமான பரம சத்தியங்கள் ஆகாய பதிவுகளிலே ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் ராஜவித்யை ராஜகுஹ்யம் பரமசத்தியங்கள், பரவித்யான பரம ரகசியங்களான இந்த சத்தியங்களை உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். சற்றே பொறுமையோடு இருந்து ஆழ்ந்து கேளுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். ஏனேஷிதம் பததி பிரேஷிதம் மனக்கேனஹ பிராணஹ பிரதமஹ பிரைதி யுக்தஹ ஏனேஷிதம் வாசமிமாம் வதந்தி சக்ஷுஹு ஸ்ரோத்ரம் காஹூ தேவோ யுனக்தி. கண்கள் மூலம் பார்ப்பவன் யாரோ, செவிகள் மூலம் கேட்பவன் யாரோ, மனம் செயல்படச் செய்கின்ற உள்ளார்ந்த சக்தி யாரோ, பிராணன் சுழலச் செய்கின்ற ஆதாரம் யாரோ, நமக்குள் பேச்சை நிகழ்த்தி வெளியிலும் பேசுவது உள்ளுள் பேசுவது எனும் 2 பேச்சையும் செய்கின்ற உள் இயக்கம் யாரோ, அவர் மீது உங்கள் கவனத்தை செலுத்தி அமர்ந்திருங்கள்.
வெளியிலிருக்கும் குருவாகிய நான் உங்கள் உள்ளிருக்கும் பரமகுருவாகிய உங்கள் ஆன்மாவிடம்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அமைதியோடு அமர்ந்து அந்த ஆன்மா உங்களுக்கு என்ன சொல்லுகின்றது என்பதை கேட்டீர்களானால், நான் உங்கள் ஆன்மாவுக்கு சொல்வது ஸ்ருதி, பியூர் சயின்ஸ், பரமசத்தியங்கள். உங்கள் ஆன்மா அதை உள்வாங்கி உங்கள் வாழ்க்கைக்கு உரியதாக மாற்றிக்கொண்டு உங்களுக்கு புரிய வைப்பது ஸ்மிருதி. ஸ்ருதி, ஸ்மிருதி இரண்டும் உங்களுக்குள் இருக்கும் குருவிடம் இருந்து பெறுவீர்கள். அதனால் கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராணஹ பிரதம பிரைதியுக்தஹ கேனேஷிதம் வாசமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் காவு தேவோயுனத்தி. கண்கள் மூலம் பார்ப்பவன் யாரோ, செவிகள் மூலம் கேட்பவன் யாரோ, மனம் செயல்பட அந்த உள்ளார்ந்த சக்தி யாரோ, மனத்தை செயல்படச் செய்கின்ற அந்த உள்ளார்ந்த சக்தி யாரோ, பிராணனை சுழலச் செய்கின்ற அந்த ஆதாரம் யாரோ, மனிதர்களை பேசச் செய்கின்ற அந்த உள் இயக்கம் யாரோ, அவர் மீது உங்கள் கவனத்தை செலுத்தி அமர்ந்திருங்கள். உங்களுக்குள்ள யார் பார்க்கிறாரோ, யார் கேட்கிறாரோ, யார் உங்களுக்குள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறாரோ, அவர் மீது கவனத்தை செலுத்தி கேளுங்கள். நான் சொல்வது உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக வெளிப்படும். ஒண்ணுமே வேண்டாங்க. இந்த பரபரபரன் எப்போதும் இருக்கின்ற அந்த பரபரபரன் இருக்கிற இந்த மன அமைப்பு விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தரம் ஸ்க்ரோல் பண்றது, அங்க இங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இந்த பரபரப்பான மன அமைப்பை விட்டு அமைதியோடு அமர்ந்து வெளியில் இருந்து அல்ல, வெளியிலிருந்து வந்த இந்த உங்களுக்குள் இந்த வார்த்தைகள் விழுந்து உள்ளுக்குள் என்னவற்றையெல்லாம் விளக்குகின்றது என்று, உள்ளுக்குள்ளே என்னவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகிறது என்று அமைதியோடு பாருங்கள். நிமிர்ந்து அமருங்கள். ஆழ்ந்து கேளுங்கள். Formless in form, nameless in name, timeless in time, spaceless in space, causeless in cause, அவ்யக்தம் வியக்தமாய் வெளிப்படுவதுதான் சர்க்கா, முதன்மை படைப்பு. இப்போ ஒவ்வொன்னா பார்ப்போம். டைம்லெஸ் இன் டைம், காலம் கடந்தது, காலாதீதமானது, காலத்திற்குள் வெளிப்படுவது. கொஞ்சம் பொறுமையோடு உட்கார்ந்து காலம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு சத்தியத்தை உள்வாங்க. எதிர்காலம் என்றுமே வராது,
இறந்த காலம் இருந்ததே கிடையாது. நன்றாக கேளுங்கள். இந்த சத்தியம் புரிந்த பிறகு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஹா, இந்த அளவுக்கு எளிமையான சத்தியம் புரியாமல் வாழ்வையே துக்கத்தில் தொலைத்தேனேன்னு யார் யாரெல்லாம் வெகுண்டு எழுகின்றீர்களோ, அதுதான் ஆன்மீக எழுச்சி. இந்த சத்தியத்தின் பலம் இது புரிந்தவர்கள் பல பேர் நான் பார்த்திருக்கேன். இதை டேட்டு பண்ணியே வச்சுக்கிறாங்க. ஏன்னா மறக்காம பார்த்துக்கிட்டே இருக்கிறது. பெட்ரூம்ல வேணா எழுதி வச்சுக்கோங்க, இல்ல டேட்டு பண்ணி வச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எதிர்காலம் எக்காலத்தும் வருவதில்லை. நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம். 10 லட்சம் ரூபாய் வந்த உடனே அமைதியா இருக்கலாம். 10 கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டேன்னா அமைதி ஆயிடுவேன். 100 கோடி ரூபாய் லாட்டரியில கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷமாய் வாழ்க்கையே பூரண முழுமை அடைஞ்சிருவேன். எப்படியாவது இந்த பையனை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா லைஃப்ல செட்டில் ஆயிட்டு ஹாப்பியா இருப்பேன். எப்படியாவது இந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டேன்னா, இல்லை இந்த ஜாப் கிடைச்சிருச்சுன்னா, இந்த மாதிரியான கெரியர்ல செட்டில் ஆயிட்டேன்னா, இந்த கெரியர் பிரேக் த்ரூ அமைஞ்சிருச்சுன்னா, இந்த சினிமால நடிக்கிற சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா லைஃப்லயே செட்டில் ஆயிடுவேன். உங்கள் வாழ்க்கையை எதிர்காலத்துக்கு விற்று கொண்டிருக்கும் அனைவரும் தயவு செய்து கேளுங்கள். எதிர்காலம் வருவதே இல்லை. காரணம் என்னன்னா, அந்த எதிர்காலம் ஒருவேளை நீங்கள் அந்த குறிக்கோளையே அடைந்து விட்டால் கூட நிகழ்காலமாகத்தான் வரும். அது நிகழ்காலமாக வரும் பொழுது இந்த எதிர்காலத்தின் மீதே உங்கள் வாழ்க்கையை தள்ளி போடுகின்ற இந்த மன அமைப்பின் காரணமாக 100 கோடி குறிக்கோள் 1000 கோடியா மாறிட்டு 1000 கோடி அச்சீவ் பண்ணிடலாம். அப்புறமா ஹாப்பியா இருப்போம்பா. அதுக்கப்புறம் என் லைஃபே செலிப்ரேஷன் தான்பா, பார்ட்டி தான்பா. ஆழ்ந்து கேளுங்கள். எதிர்காலத்தின் மீது உங்கள் வாழ்க்கையை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கின்ற எதிர்காலம் நிகழ்காலமான போதும், எதிர்காலத்தின் மீது நீங்கள் சுமத்திய குறிக்கோள் நிகழ்காலமான போது கூட மீண்டும் உங்கள் வாழ்க்கையை எதிர்காலத்தின் மீதே தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது எத்தனை பேருக்கு புரியுது? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எதிர்காலம் அப்படிங்கிறதே, இது நடந்தால் வாழ்வேன், அது நடந்தால் சுகமாயிருப்பேன், அது நடந்தால் ஆனந்தமாக இருப்பேன். அந்த எதிர்காலத்தின் மீது உங்கள் வாழ்க்கையை தள்ளி போடும் மன அமைப்பு, அது நடந்தால் நான் ஆனந்தம் அடைந்து விடுவேன், சுகமடைந்து விடுவேன், அமைதி அடைந்து விடுவேன், நிம்மதி அடைந்து விடுவேன், சாந்தமாகி விடுவேன், என் வாழ்க்கை முழுமையாகிவிடும். இந்த மன அமைப்பு தான் மிக பெரிய உங்களுக்கு சமுதாயம் செய்து வைத்த மூளைச்சலவை. லோகாயதம் எனப்படும் மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபி, மெட்டீரியலிசத்தை லைஃப் பிரின்சிபிளா வச்சிருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபி உங்களுக்கு செய்யும் மிகப்பெரிய மூளைச்சலவை
எதிர்காலத்தின் மீது உங்கள் வாழ்வை சுமத்துவது. எதிர்காலம் வரப்போறதே இல்லைங்கய்யா. எதிர்காலம் ஒரு கற்பனை கன்ஸ்ட்ரக்டுங்கய்யா, கற்பனையின் உருவாக்கம். அதே மாதிரிதான், இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இது நடந்தா என் வாழ்வழிஞ்சிருமோ, அது நடந்தா என் வாழ்வழிஞ்சிருமோ. எதிர்காலத்தில் எதிர்மறையாக நிகழ்ந்து விடுமோ என்று நீங்கள் நினைக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே வெறும் காலியான காற்றடைத்த பலூனுங்கய்யா. அத அமைதியா பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சு போயிடும். எத்தனை முறை இந்த உங்கள் கற்பனையாலே ஊதி பெரிதாக்கப்பட்ட பய பலூன்கள் நிகழ்காலமாக வரும்போது உடைந்து காணாமல் போய் போகசான பயங்களால் உங்கள் மனதை அழித்துக் கொண்டு, உணர்வை அழித்துக் கொண்டு வாழ்விழந்து நிற்கின்றீர்கள். அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? எதிர்காலம் அப்படிங்கிறதே இமேஜினரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஆழ்ந்து புரிஞ்சுக்கங்க. இப்போ நாளை காலையில வா, 2 பேரும் ஒன்னா டீ சாப்பிடலாம். 10ஆம் தேதி வா, நம்ம 2 பேரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். அந்த கடிகாரம் சம்பந்தப்பட்ட காலம் வேற. அது கடிகாரம் எதுக்காக? நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் வாழறதுக்கு ஸ்மூத்தா ஒரு நம்முடைய வாழ்க்கையின் போக்கு நம்ம ஷேர்டு ரியாலிட்டியில, நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிற இந்த ரியாலிட்டியில வாழ்க்கையின் போக்கு கொஞ்சம் சுமூகமா இருக்கணுங்கிறதுக்காக நாம உருவாக்கிக்கிட்டது கடிகாரம்ங்கய்யா. கடிகாரம் கடவுள் ஆகாது. பஞ்சாங்கம் பரமசிவம் ஆகாது. பஞ்சாங்கத்தால் சொல்லப்படும் காலம் நேரம் பரம்பொருளாகாது. நம்முடைய உபயோகத்திற்காக உருவாக்கிக் கொள்ளப்பட்ட இந்த கடிகாரம் அப்படிங்கிறது வேற. நீங்கள் வாழுகின்ற எதிர்காலம், கடந்த காலம், நிகழ்காலம் வேற. இப்ப நீங்க வாழுகின்ற எதை உங்களுடைய அனுபவமாக வாழுகின்றீர்களோ அந்த எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்காலமே ஏக்கம், பயம், ஏமாறப் போகின்றோம் என்று தெரிந்தும் வைத்திருக்கின்ற ஒரு விதமான ஹோப். நம்பிக்கைங்கிறது பெரிய வார்த்தை, அது கிடையாது. அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டேன். ஏமாறப் போகிறோம் என்று தெரிந்தும் குருட்டுத்தனமான, அதை ஆழ்ந்து பார்க்க வேண்டாம் என்று நம்மை நாமே கண்களை கட்டி கொண்டிருக்கின்ற குருட்டு நம்பிக்கை. ஆழ்ந்து கேளுங்கள். அதுதான் பிளைண்ட் ஸ்பாட் ஹோப். நல்லா தெரியும். 10 கோடி ரூபா வந்த உடனே லைஃப்ல நான் ஹாப்பியா இருப்பேன், லைஃபை செலிப்ரேட் பண்ணுவோம்ப்பா, லைஃபே அச்சீவ் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு இப்ப நினைச்சிட்டு இருக்கிற நீங்க 10 கோடி வந்த உடனே அதை 100 கோடியா மாத்துவீங்க. அப்பவும் கோலை மாத்தி வாழ்க்கையை வாழ்வதை தள்ளி போடுவீர்கள் உங்களுக்கே தெரியும். ஆனா ஒரு விதமான அந்த உண்மையை திரையிட்டு மறைத்து வாழ்க்கையை பரபரப்போடு செலுத்துதல்.
எதிர்காலம் என்பது நீங்கள் கற்பனையாய் கட்டமைத்துக் கொண்டு இல்லாத, நிகழவே போகாத, நிஜத்தில் வரப்போவதே இல்லை என்கின்ற கற்பனையான பயங்களும் நிறைவேறினாலும் நிம்மதியை தரப்போவதில்லை என்கின்ற எதிர்பார்ப்புகளும் இவையெல்லாம் நிறைத்துத்தான் எதிர்காலம் என்கின்ற கற்பனையை கட்டமைக்கின்றீர்கள். அடுத்து கடந்த காலம். சற்றே பொறுமையாக கேளுங்கள். கடந்த காலம் என்கின்ற ஒன்று இல்லவே இல்லை. உடனே ஆஹா சாமி, எனக்கு மெமரி இருக்கே, இந்த மாதிரி நான் பிறந்தேன், இந்த மாதிரி வளர்ந்தேன், இங்க படிச்சேன், இங்க இருந்தேன், இவங்களையெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் கோத்ரூ பண்ணேன், எனக்கு மெமரி இருக்கே. தயவு செஞ்சு அப்படியே உங்களுடைய கடந்த காலம்னு நீங்க எதை பார்க்கறீங்களோ அதை கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு விருப்பமான நிகழ்வுகளை எடுத்து, அதுவும் சில நிகழ்வுகளை மட்டும் எடுத்து பேக்ரவுண்ட் மியூசிக்கை மாத்தி உங்களுக்கு விருப்பமான மியூசிக்கை போட்டு கடந்த காலத்திலே 1 கோடி நிகழ்வுகள் நிகழ்ந்திருந்தால் அதில் வெறும் 10-20 மட்டும் எடுத்து உங்கள் கடந்த கால வாழ்க்கை, உங்கள் கடந்த கால நீங்கள் என்று ஒரு பொய் கட்டமைப்பை, பொய்யுருவாக்கிய கட்டமைப்பை வைத்து கட்டி கொண்டுதான் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். உங்க கடந்த பாஸ்டேங்கய்யா, பாஸ்ட்னு ஒண்ணு கிடையாது. பாஸ்ட் இஸ் டெட். அது இறந்து விட்டது. பிரபஞ்சத்திலே கடந்த காலம் இல்லை, நிகழ்காலம் மட்டும்தான் இருக்கின்றது. கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற நினைவுகள், இந்த நிகழ்காலத்திலே நீங்கள் வைத்திருக்கின்ற நினைவுகள் தான் இருக்கின்றதே தவிர கடந்த காலம் இல்லை. இந்த ரெண்டுத்துக்கும் முதல்ல வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. கடந்த காலத்தை பற்றி நீங்கள் நிகழ்காலத்தில் வைத்திருக்கின்ற நினைவுகள் தான் இருக்கின்றதே தவிர கடந்த காலம் இல்லை. கடந்த காலம் வேறு, கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் நினைவுகள் வேறு. இந்த நினைவுகளுக்கு வருவோம். இந்த நினைவுகள் உண்மையிலேயே கடந்த காலத்தை பிரதிபலிக்கின்றதா? இல்லை, முழுக்க முழுக்க இல்லை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நினைக்க நெஞ்சலாம் உருகி கண்ணெல்லாம் பணிக்க, தன்னை மறந்து கரைய வைக்கும் தனிப்பரம் பொருளியே, நான் இயலாது தானாய் விளங்கும் தன்மய ஸ்வரூபமே, அண்ணாமலையானே. ஆழ்ந்து கேளுங்கள். கடந்த காலம் இறந்து விட்டது. அதற்கு உங்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தும் சக்தியோ எதுவுமே கிடையாது.
அது இல்லாமல் போய்விட்டது, இறந்து விட்டது. கடந்த காலத்தை பற்றி நீங்கள் இன்னும் நிகழ்காலத்திலே தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்ற நினைவுகள்தான் உங்கள் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிக் கொண்டிருக்கின்றது. இதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த அந்த நினைவுகளை பற்றி பார்த்தோமானால், அந்த நினைவுகள் உண்மையிலேயே கடந்த காலத்தில் நிகழ்ந்தவைகளையா பிரதிபலிக்கின்றது? சத்தியமாக இல்லை, சத்தியமாக இல்லை. அழகான ஒரு மொழி, ஒற்றை வாக்கியம். 100 நன்மை செய்து ஒரு தீங்கு செய்ய தீங்கை மட்டும் நினைப்பவன் மனிதன். 100 தவறு செய்தாலும் ஒரு நன்மை செய்தால் நன்மையை மட்டும் பார்ப்பவன் பரம் தெய்வம். இது ஒரு ஒன்லைனர், ஒற்றை வரி வாக்கியம். கொஞ்சம் ஆழ்ந்து உங்களுடைய கடந்த காலத்தை நீங்களே பாருங்கய்யா. உண்மையில் நிகழ்ந்தவைக்கும் நீங்கள் உங்கள் கடந்த காலம் என்று கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகளை சார்ந்து உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் இந்த கருத்து கடந்த காலத்தின் நிஜத்தை காட்டவில்லை. உங்களுடைய பாஸ்ட் பற்றிய மெமரிஸ், அந்த மெமரிஸால நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கிற உங்களுடைய ஐடென்டிட்டி உண்மையிலேயே பாஸ்ட்ல நடந்த பாஸ்ட் லைஃப் எக்ஸாக்ட் ஃபேக்ட்ஸ மிரர் பண்ணலங்கய்யா. உங்க கடந்த காலம் நிகழ்ந்ததையும் நீங்க வச்சிருக்கிற மெமரிஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுதான் மிகப்பெரிய பொய் செய்தி. நீங்கள் தலையிலே சுமந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஒப்பீனியனேட்டட் நியூஸ். 0 ஃபேக்ட், 100% ஒப்பீனியன். உங்க லைஃப் மேல நீங்களே ஒரு எல்லோ ஜேர்னலிசம் நடத்திட்டு இருக்கீங்கன்னு புரியுங்கய்யா. உங்களுக்கு நீங்களே மிகப்பெரிய கொடுமை இழைத்துக் கொள்ளுகின்றீர்கள். இன்னைக்கு ஒரு மணி நேரம் மட்டும் செலவு பண்ணி கடந்த கால வாழ்க்கையிலே உங்களுக்கு நினைவிலே இருக்கிற நிகழ்வையெல்லாம் எழுதுங்கள். உண்மையிலேயே ஸ்ரத்தையோடு செய்யுங்கள். செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஆஹா, எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு வெற்றிகள், எவ்வளவு பெருமைகள், எவ்வளவு நடந்திருக்கு. ஆனா கடந்த கால நினைவுகள் எனக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் வலி, வேதனை, துக்கத்தையே மீண்டும் மீண்டும் உருவாக்குகின்ற நினைவுகள் தான் கடந்ததை பற்றிய கடந்த காலம்ங்கிற ஒரு போலி கட்டமைப்பை எனக்குள் உருவாக்கி வைத்து தொடர்ந்து என்னை நானே விமர்சனம் செய்து கொண்டே இருப்பதற்கு, தொடர்ந்து உங்களை நீங்களே சுய சந்தேகம், சுய வெறுப்பு, சுய மறுப்பு சார்ந்த வார்த்தைகளை எரிந்து கொண்டே இருந்து, இதுல ஒரு கொடுமை என்னன்னா, உங்களை நீங்களே கன்வின்ஸ் வேற பண்ணிக்கிறீங்க. நான் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா தான் என்னன்னா இதுக்கு மேலேயாவது டெவலப் பண்ணிப்பேன், என்ன கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன்னா தான் இதுக்கு மேல நான் என்ன டெவலப் பண்ணிப்பேன். ஐயோ, இதை விட மிகப்பெரிய தவறான பொய்யான
கருத்தினால் மூளைச்சலவை செய்யப்படுவது வேறொன்று உண்டோ? உங்களை நீங்களே தொடர்ந்து செல்ஃப் டவுட்ல, செல்ஃப் ஹேட்ரட்ல, செல்ஃப் டினையல்ல, சுய சந்தேகம், சுய வெறுப்பு, சுய மறுப்பு சார்ந்த வார்த்தைகளை போட்டு உங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, செல்ஃப் நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள என்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்ளுகின்றீர்களோ அந்த வார்த்தைகள் நேரடியாக பிரபஞ்சத்திற்கு நீங்கள் இடும் கட்டளை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தைகளை யாரும் கேட்கலன்னு நினைக்காதீங்க, பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. சோ அப்ப பிரபஞ்சம் என்ன பண்ணும், அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையை உங்களுக்கு மிரர் காட்டும். SDHDன்னு சொல்லுவேன், ADHD மாதிரியே SDHD, செல்ஃப் டவுட், செல்ஃப் டினையல், செல்ஃப் ஹேட்ரட். இந்த SDHD சார்ந்த வார்த்தைகளையே, எண்ணங்களையே உங்களை நோக்கி நீங்கள் பிரயோகப்படுத்திக் கொண்டே இருப்பீர்களானால் பிரபஞ்சம் அதை கேட்டு அதே போலவே உங்கள் வாழ்க்கையையும் கட்டமைக்கின்றது. என்ன ஒரு கொடுமையான விஷய சர்க்கிள்ங்க இது, சூழ்ச்சி வலை. இதுல ஒரு மிகப்பெரிய கெட்ட செய்தி என்னன்னா, இதை அமைச்சுக்கிட்டதே நீங்க தாங்கய்யா. இதுல ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி என்னன்னா, இந்த வலையிலிருந்து வெளியில வரவும் உங்களாலேயே முடியும், வேற யாரும் உதவணும் தேவையில்லை. மிகப்பெரிய கெட்ட செய்தி, இந்த மாய வலையை உருவாக்கி அதற்குள் உங்களை கட்டி சீரழித்துக் கொண்டிருப்பது நீங்கள் தான், வேற யாரும் பண்ணல, நீங்களே தான் பண்ணிக்கிறீங்கய்யா. ஒரு நல்ல செய்தி என்னன்னா, உங்களால் உடனடியாக இதிலிருந்து வெளிவர ஆழ்ந்து புரிந்து கொள்ளு. கடந்த காலம் இறந்து விட்டது. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகின்றேன், புரிந்து கொள்ளுங்கள். கர்மான்னு ஒண்ணு கிடையாது. கடந்த காலம் இறந்து விட்டது. அது உங்களை பாதிக்கவே முடியாது. கடவுள் CCTVலாம் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இல்லைங்க, மேல இருந்து பார்த்துக்கிட்டு. கடந்ததை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் நிகழ்காலத்திலே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் நினைவுகள் தான் நிஜமான கர்மம். அதுதான் நிஜமான பிரச்சனை. இந்த நினைவுகளை சீரமைத்து விட்டீர்களானால், இந்த கடந்த காலத்தின் நினைவுகளை, நிகழ்காலத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் இந்த நினைவுகளை சீரமைத்து விட்டீர்களானால், கடந்த காலத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை இந்த வினாடி. நிகழ்காலத்திலே நீங்கள் தூக்கிச் சுமந்து கொண்டிருக்கும் கடந்த காலத்தின் மலம், நரல் மட்டும்தான் பிரச்சனையே தவிர, கடந்தது, மறைந்தது, இறந்தது, இறந்த காலம், இறந்துவிட்ட காலம். அதை புரிஞ்சுக்கோங்கயா. இறந்த காலம், இறந்துவிட்ட காலம். இறந்த காலத்திலே நிகழ்ந்த நிகழ்வுகளுக்காக நீங்கள் ஒருபோதும் தண்டனைக்குள்ளாக்கப்படுவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இது பரம ரகசியம். ஆனா தண்டனை என்கின்ற பயம் மூளைச்சலவை, பயத்தால் உங்களை மூளைச்சலவை செய்து அதனால் உங்களை தங்களுக்கு ஏற்றார் போல தங்களுடைய அடிமைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற கும்பல் உருவாக்கி வைத்த சதி வலையில் சிக்கி நீங்கள் சின்னாபின்னமாய்க் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் சிக்கியதற்கு நீங்கள் பொறுப்பு, சிக்க வைத்ததற்கு அவர்கள் பொறுப்பு. ஒண்ணுமில்லைங்க. கட்டணமில்லாத பொது கழிப்படத்துல எல்லாரும் கழிஞ்சு வச்சுட்டு போனத நீங்க ஏங்க மொத்தமா தலையில சுமந்துட்டு இருக்கீங்க? தலையில சுமக்கிறது உங்க தப்பு தானே. உங்க கடந்த காலம்ங்கிறது ஒண்ணுமே இல்லைங்கய்யா. உங்களை சுத்தி இருந்த சமூகம் கட்டணமில்லா பொது கழிப்பிடத்துல கழிஞ்சா மாதிரி கழிஞ்சு வச்சுட்டு போனதுங்கய்யா. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அருவருப்பான வார்த்தைகளை உபயோகம் பண்றேன். ஆனா அதை சொன்னாதான் புரியுங்கிறதுனால அதை சொல்றேன். கட்டண கழிப்பிடத்தை யோசிக்காதீங்க, அது ரொம்ப சுத்தமா இருக்கும். இலவச கழிப்பிடத்தை சொல்றேன். ஊர் பொதுக்க கூசுல அவன் மொத்தமா கழிஞ்சு வச்சுட்டு போனத நீங்க ஏங்க தலையில சுமந்துட்டு இருக்கீங்க? உங்கள் கடந்த காலமே இலவச ஊர் பொது கழிப்பிடம்ங்கய்யா. உங்களை சுத்தி இருந்த சமுதாயம் மொத்தமா கழிஞ்சு வச்சுட்டு போன நரல். அவங்க கழிஞ்சது அவங்க தப்பு. ஆனா அதை நிகழ்காலத்திலே உங்கள் தலையில் சுமந்து கொண்டிருப்பது உங்கள் தவறு. நிகழ்காலத்திலே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கின்ற கடந்த கால நினைவுகள் கூட உண்மையிலேயே கடந்த காலத்தை நிஜத்தில் பிரதிபலிப்பதில்லை என்பதை புரிந்து கொண்டு இது ஒரு விதமான பைத்தியக்காரத்தனத்தைத்தான் நீங்க தலையில தூக்கிட்டு திரியிறீங்கன்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்கயா. Past is your creative reconstruction. Nothing but creative reconstruction. Future is nothing but creative construction. Past is creative reconstruction. Future is creative construction. ரெண்டுமே இல்லைங்கய்யா. இருக்கிறது இப்ப இருக்கிற நித்திய நிகழ்காலம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிகழ்காலம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, எதிர்காலம் நிகழ்காலமாக வந்து கடந்த காலத்துள் மறைகிறதுன்னு நினைக்கிறீங்க. நீங்க ஆழ்ந்து ஆழ்ந்து அறிந்து 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 தேடி பாருங்க, நிகழ்காலமே இருக்காது. காரணம் என்னன்னா, இது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்குள்ள அது அந்த நிகழ்காலம் கடந்த காலமா மாறிடுச்சு. ஆட்டம்ன்ற வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அது கிரீக் பிலாசபில அறிந்து 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 அதற்கு மேல் கத்தியால் அறிய முடியாதது ஆட்டமஸ் சொல்லுவாங்க. ஏன்னா கிரீக்ல ஒரு பொருளை பற்றிய உண்மையை ஆழத்தை தெரிந்து கொள்வதற்கு அவங்க யூஸ் பண்ணது கட் பண்ணி பார்க்கறது மட்டும்தான். அதனாலதான் சிறு துகள் இதுக்கு மேல இதுதான், இதை இன்னமும் சிதைக்க முடியாதுங்கிற, கட் பண்ண முடியாதுங்கிற அந்த சிறு துகளை ஆட்டம்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க கத்தி போட்டு அறுத்து பார்த்து அதனால உண்மையை தெரிந்து கொள்வார். உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணி பார்க்கறது, அதை இன்னும் சிறுசா இன்னும் சிறுசா இன்னும் சிறுசா இன்னும் சிறுசா இன்னும் சிறுசான் கத்தி முனையை விட சிறிதாகிவிட்ட, அதற்கு மேல் அதை
சிறிதாக்க முடியாத பொருளை ஆட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம சம்ஸ்கிருதத்துல அதே ஆட்டமுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, ஆணு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? மனதால் நினைந்து 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 அதற்கும் தாண்டி செல்ல முடியாததுன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் அறிவை அடைகின்ற வழி மனதையும் புத்தியையும் உபயோகித்தோம். ஆனா எஜிப்சியன் கல்ச்சர்ல, கிரீக் கல்ச்சர்ல எல்லாம் வெளியில் இருக்கும் முறைகளை உபயோகப்படுத்தி அறிவை தேடினார்கள். அதனால்தான் அது எக்ஸ்டர்னல் மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர், நம்மளது இன்டர்னல் சப்ஜெக்டிவ் என்லைட்டன்மெண்ட் சயின்ஸ். நம்முடையது முழு அறிவாக மாறியதற்கு காரணம், முற்றறிவாய் பேரறிவாய் மலர்ந்ததற்கு காரணம் நம்முடைய அலகுகள், அளவிகள், யூனிட்ஸே டிஃபரண்ட்டுங்க. அதனால்தான் கைலாசவாசிகள், கைலாயத்தின் குடிமக்கள், என்னுடைய பக்தர்கள் அனைவரும் தயவு செஞ்சு கொஞ்சம் சம்ஸ்கிருதம் படிச்சிருங்க. கொஞ்சம் சம்ஸ்கிருதங்கய்யா. நம்ம பாரம்பரியமான தமிழன்கள் நாம அடிப்படையா சம்ஸ்கிருதமும் தமிழையும் ஒன்னா சேர்த்து தாங்கயா வாழ்ந்தோம். தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டுமே நம்ம மொழிங்கய்யா. மொழியை உபயோகித்து நம் மெய்யியலை சிதைக்க நினைத்தவர்கள் தான் இந்த மொழி பிரிவினை பேசி சதி செய்கின்றார்கள். ரெண்டு மொழியும் நம்மளுதுங்கய்யா. ரெண்டு பர்பஸுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணப்பட்ட, டெவலப் பண்ணப்பட்ட ரெண்டு டைலக்ட்ஸ். ஹாரிசான்டல் டைம் ஜோன்ல என்ஜாய் பண்றதுக்கு தமிழையும், வெர்டிக்கல் டைம் ஜோன்ஸ் புரிஞ்சுக்கிறது சம்ஸ்கிருதத்தையும் நாம தான் டெவலப் பண்ணோங்கய்யா. ரெண்டும் நம்மளுதுங்கய்யா. கொஞ்சம் உலக வரலாறு படிங்க, உங்களுக்கு புரியும். இந்த சம்ஸ்கிருதத்தை அழிப்பதற்கான முயற்சிகளை யார் செய்கிறார்கள், ஏன் செய்கிறார்கள்னா என்னுடைய பக்தர்கள், என்னுடைய சீடர்கள் எல்லோருக்கும் நான் வைக்கின்ற வேண்டுகோள், கைலாசவாசிகளுக்கு குருவாக், கைலாயத்தின் குடிமக்களுக்கு இது கட்டளை. கொஞ்சம் அடிப்படை சம்ஸ்கிருதம் படிச்சிடணும், தெரிஞ்சுக்கணும். சம்ஸ்கிருத பாரதின்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு அருமையான இயக்கம், வகுப்புகள் எடுக்கிறாங்க. 10 நாள்ல உங்களுக்கு பேசுற அடிப்படை சம்ஸ்கிருதம் கத்து கொடுத்துட்றாங்க. 10 நாள் நல்லா கத்துக்கலாம். கத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய கலாச்சாரத்தின் அளவு அடிப்படை புரிஞ்சிருங்க. ஒண்ணுமில்ல, ஆட்டம் அப்படிங்கிற வார்த்தை அணுன்ற வார்த்தைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம யூசுவலா இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவோம், அணுவை ஆட்டம்னு டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டுறோம். அந்த வார்த்தையின் வேர்ச்சொல், அந்த வார்த்தை எவ்வாறு உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரியும். வெளியில் அறிவை தேடியவர்கள் இவர்கள், உள்ளுக்குள் மொத்த பிரபஞ்சத்திற்குள்ளும் அறிவை தேடியவர்கள். அவங்க வெறும் பூமண்டலத்திலே கண்ணால் காணக்கூடிய, புலன்களாலே தெரியக்கூடிய பொருட்களிலே அறிவை தேடியவர்கள். இவர்கள் ஆன்மாவினால், உணர்வினால் உணரக்கூடிய அனைத்திற்குள்ளும் புகுந்து அறிவை தேடியவர்கள். ஆட்டோமஸ் அப்படின்ற அந்த கிரீக்ல அந்த வார்த்தைக்கு அர்த்தமே என்னன்னா, இதுக்கு மேல கட் பண்ண முடியாது, அன்கட்டபிள், இன்டிவிசிபிள். அன்கட்டபிள்ன்ற வார்த்தை தான் கரெக்ட். தட் விச் cannot be split. ஆனா சம்ஸ்கிருதத்துல ஆணு அந்த வார்த்தையை அர்த்தத்தை எடுத்து பாருங்க. எங்கு
புத்தி மனத்தின் ஆராய்ச்சி முடிவு பெறுகின்றதோ ஆங்கு அது திருக்குறளை தமிழ் அனுபவிக்கிறது. இங்கிலீஷ்ல படிச்சா அது வாழ்க்கைக்கான பெரும் மருந்து. தமிழ்ல அனுபவிச்சாதான் அது வாழ்க்கைக்கான பெரும் விருந்து. அதே மாதிரி இந்த பரம சத்தியங்களை, அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படியே மூல மொழியிலேயே புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது, ஆழ்ந்து கேளுங்கள். இந்த காலத்தை பற்றிய சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கடந்தது, இறந்து விட்டது, இருப்பு இல்லாதது. உங்களை சுற்றி இருந்த சமூகம் மொத்தமாக உங்கள் மீது செய்த அவர்கள் உணர்ச்சியோட மாஸ்டர்பேஷன், அவங்களுடைய உணர்ச்சி, உணர்வு, இதை எல்லாத்தையும் உங்க மேல மாஸ்டர்பேட் பண்ணி விட்டுருக்காங்க. கழிந்திருக்கின்றார்கள். உங்களை டஸ்ட்பின் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, கழிப்பிடம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை தலையில தூக்கிட்டு சுமக்கிறது உங்க தப்பு. கடந்தது, இறந்தது. அதனால் அதை நிகழ்காலத்தில் சுமந்து கொண்டு செல்வதை விடுங்கள். அதை நிகழ்காலத்தில் சுமக்கிறதுக்காக உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற எல்லா நியாயப்படுத்திக் கொள்ளும் கருத்துக்களும் பொய், தவறு. கடந்ததுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதுங்கய்யா, சும்மா விடுங்கய்யா. உண்மையில இந்த காலத்தை பற்றி புரிந்து கொண்டவன் மிகப்பெரிய ஆனந்தத்தையும் அமைதியையும் அடைகின்றான், முழுமையடைகின்றான். நிகழ்காலம் அப்படின்னு எதுன்னு தேடி பார்த்தீங்கன்னா, தேடி 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 பார்த்தீங்கன்னா, நீங்க இது நிகழ்காலம் பிடிக்கிறதுக்குள்ள அது கடந்த காலம் ஆயிருச்சு. மனதாலே இது 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 நிகழ்காலம் அப்படின்றதுக்குள்ள அது கடந்த காலம் ஆயிடுச்சு. அதனால ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நீங்க கேட்கலாம், என்ன சாமி சொல்றீங்க? எதிர்காலமும் இல்ல, கடந்த காலமும் இல்ல, நிகழ்காலமும் இல்ல, அப்ப எதுதான் இருக்கு? புரிந்து கொள்ளுங்கள். நித்திய நிகழ்வு, எட்டர்னல் நவ், இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய கடந்த கால நினைவுகளும் எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களும் இரண்டையும் நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நித்திய நிகழ்வுதான் நிரந்தரமாக நித்தியமாக இருக்கின்ற ஒன்று. கடந்த காலத்தின் நினைவுகளாலே இந்த நித்திய நிகழ்வை ஆக்கிரமித்து நீங்கள் கடந்த காலத்தில் இருப்பதாக கற்பனை செய்து கொள்வதும், எதிர்காலத்தின் ஏக்கங்கள் எண்ணங்களை கொண்டு வந்து இந்த நித்திய நிகழ்வை ஆக்கிரமித்து நீங்கள் எதிர்காலத்தில் இருப்பதைப் போல கற்பனை செய்வதும், இது இரண்டுக்கும் நடுவிலே எங்கடா நிகழ்காலம் என்று தேடி அது இல்லவே இல்லை என்று புரிந்து கொள்வதும், இந்த மூன்றையும் நீங்கள் செய்யும் பொழுதும் இருக்கின்ற ஒன்றே ஒன்று நித்திய நிகழ்வு. உங்களுடைய இந்த ஃபோக்கல் பாயிண்ட். காமெடி மூவி ஓட்டினாலும், ரொமான்ஸ் மூவி ஓட்டினாலும், ஹாரர் மூவி ஓட்டினாலும்,
டெரர் மூவி ஓட்டினாலும் இல்லை, உங்களை ஓட வைக்கிற, ஐயோ பணத்தை கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டேமேடான்னு உங்களை அலண்டடிச்சு ஓட வைக்கிற டெரிஃபிக் மூவி ஓட்டினாலும் ஸ்கிரீன் ஒண்ணுதான். அதே ஸ்கிரீன்ல தான் ஓட்டுறாங்க. அதே மாதிரி கடந்த காலத்தை கொண்டு வந்து நீங்கள் கதறுன்னு கதறும் பொழுதும், எதிர்காலத்தை நினைந்து நீங்கள் ஏங்கும் பொழுதும், அல்லது எதிர்காலத்தை பற்றி பயந்து நடுநடுங்கும் பொழுதும், நிகழ்காலத்தை தேடி எங்கடா நிகழ்காலம், ஏன்னா அந்த நிறைய இந்த தியானம் பண்றேன் அப்படிங்கிற பேர் வழிகள், பவர் ஆஃப் நவ், நிகழ்காலத்தில் இருங்கள் அப்படின்லாம் எதையாவது அறகுறையா. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இப்ப சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. இந்த பரம சத்தியங்கள் ஞானங்களை திருடிட்டு போய் டைஜஸ்ட் பண்ணி இந்த வார்த்தைகளை மட்டும் விளையாடிட்டு இருக்கிற இந்த மேக்ஸ் முல்லேரியன் மரபிலே கற்ற குருமார்கள்ட்ட போனீங்கன்னா மகனுங்களா, காக்கா பிரியாணி தான். ஏன்னா இந்த மூல ஸ்லோகங்கள் மேக்ஸ் முல்லேரியன் டிரான்ஸ்லேஷன்ல, இங்கிலீஷ்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல சாக்ரட்டிஸ படிச்சுக்கோ, ஆனா இங்கிலீஷ்ல சனாதன இந்து தர்மத்தோட என்லைட்டன்மெண்ட் சயின்ஸ் ஆன உபனிஷத், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை மற்றும் சனாதன இந்து தர்மத்தோட அறிவியலை சம்ஸ்கிருதம் தெரியாம இங்கிலீஷ்ல படிச்சவனுங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா போச்சு, காக்கா பிரியாணி தின்னுட்டு உன்னி கிருஷ்ணன் குரல் வருமாறு கத்திட்டு இருக்க வேண்டியதுதான். சான்ஸ்கிரிட் இஸ் நான் டிரான்ஸ்லேட்டபிள். அந்த சத்தியங்களை அப்படியே மரபு பாடம் கேட்டவர்களிடமிருந்து அந்த சத்தியங்களை உள்வாங்கினீங்கன்னா தான் சத்தியம் உடனடியாக அனுபூதியாய் மலர்ந்து அனுபவத்தை தந்து மிகப்பெரிய சக்தி வெளிப்பாடாய் மலரும். ஆழ்ந்து கேளுங்கள். கடந்தது இறந்தது இல்லை. எதிர்காலம் இப்போதைக்கு இல்லை, அது வரப்போவதும் இல்லை. எதிர்காலம் என்றைக்குமே வரப்போவதில்லை. காரணம்னா எதிர்காலம் வந்தாலும் அது நித்திய நிகழ்வாகத்தான் வரும். இப்பொழுது உங்களுக்கு இருக்கின்ற இந்த ஃபோக்கல் பாயிண்ட் எதுக்குள்ள உட்கார்ந்து இப்போ உங்களை சுத்தி நடக்கிறதையும் நாம் பேசுறதையும் கேட்டுட்டு இருக்கீங்களோ, இப்போ உங்களுக்கு நடக்கிற அனுபவங்கள் எதெல்லாம் எந்த உணர்வுக்குள் உங்களுக்குள் நடக்கிறதோ, இந்த ஃபோக்கல் பாயிண்ட் தான் நித்திய நிகழ்வு. நிகழ்காலம்னு சொல்ல மாட்டேன். இந்த பவர் ஆஃப் நவ் இதையெல்லாம் தேடிட்டு இருக்கிற அந்த கும்பல் பாவம் உட்கார்ந்து பிரசன்ஸ் பிரசன்ஸ் பிராக்டிசிங் த பிரசன்ஸ், பி இன் த பிரசன்ட் மூமெண்ட், முக்க வேண்டித்தான், முக்கிட்டே இருக்க வேண்டித்தான். அவங்களுக்கு புரியாத ஒரு பரம சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் உங்கள பல பேர் கூட இந்த மாதிரி பிரசன்ஸ்ல இருக்கணும், பிரசன்ட்லயே இருக்கணும், நிகழ்காலத்திலேயே இருக்கணும்னு அப்படியே ஊத்து 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 நோண்டி 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 தலைவலி மட்டும்தான் கடைசியில வந்து இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சொல்றேன், கேட்டுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நித்திய நிகழ்விலே கடந்ததும் எதிர்காலமும் கடந்த காலமும் நிகழ்காலமும் இன்க்ளூட் ஆயிடுது. நிகழ்காலம்னு நீங்க எதையாவது ஒன்றத்தை தேடனீங்கன்னா அதுல கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்றீங்க. அது எக்ஸ்க்ளூட் பண்ணும் பொழுது இந்த ஃப்ளீட்டிங் நிகழ்காலத்தை உங்களுடைய மனத்தாலே பிடிக்க முடியாது. ஏன்னா காலம் கான்ஷியஸ்னஸோட மேனிஃபெஸ்டேஷன். உங்க மனம்
காலத்தை விட சற்று குறைந்த நிலை மேனிஃபெஸ்டேஷன், லென்த், பிரெத், டெப்தோட உங்க மனத்தோட செயல்பாடுகள், அதனுடைய தகுதி, அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் முடிஞ்சிருது. இந்த லென்த், பிரெத், டெப்த்தை தாண்டி ஃபோர்த் டைமென்ஷனான டைமையும் ஸ்பேஸையும் உங்க மனசு பிடிக்க முயற்சி பண்ணா, ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி போக முயற்சி பண்ற மனசு ஜெயிக்க முடியாது. அதனால இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிரசன்ட் மூமெண்ட்லயே இருக்கன்னு முக்கிறவங்க எல்லாம் முக்கி மண்டவலி, தலைவலி தான் வரும், வேற ஒன்றும் வராது. அப்ப பரம சத்தியம் என்னன்னா நித்திய நிகழ்வு. இப்பொழுது எது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதோ இந்த ஃபோக்கல் பாயிண்ட் தான் இருப்பு சத்தியம். இந்த சீக்ரெட் கீ, இத புரிஞ்சுக்கோங்க. இந்த சீக்ரெட் கீ என்னன்னா, நிகழ்காலத்தில் இருங்கன்னு நான் சொல்லல, நித்திய நிகழ்வில் இருங்கன்னு சொல்றேன். எட்டர்னல் நவ், நாட் த பிரசன்ட் நவ். நோ, ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. நிகழ்காலத்தை தேடினீர்களானால் கடந்ததையும் எதிர்காலத்தையும், இந்த ரெண்டுத்தையும், எதிர்காலம் பத்தி எண்ணமே வரக்கூடாது, கடந்த காலத்தை பத்தி எண்ணமும் வரக்கூடாது, நினைவுகளும் வரக்கூடாது. நிகழ்காலம் எங்க எங்க எங்கன்னு நோண்டி 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 நிகழ்காலம் உங்க மனசு பிடிக்கும் போதே அதுக்குள்ள அது கடந்த காலமா போயிருச்சு. காரணம் என்னன்னா, மனம் நீள அகல உயர, லென்த், பிரெத், டெப்த் டைமென்ஷனுக்குள்ள மட்டும்தான் விளையாட முடியும். அதுக்காக உருவாக்கப்பட்ட கருவி. அதனால் காலம், தேசம் என்கின்ற பரிமாணத்துக்குள் விளையாடவோ அளக்கவோ பிடிக்கவோ இயலாது. அதனால நித்திய நிகழ்வு, மனதை உபயோகப்படுத்தி நிகழ்காலத்தில் இருப்பது சாத்தியமல்ல. மனதை உபயோகப்படுத்துவதை விட்டால் நித்திய நிகழ்வில் இருப்பீர்கள். இந்த நித்திய நிகழ்வுன்னு இப்ப இருக்கிற இதுங்கயா ஒரு பியூர் அவேர்னஸ் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த நித்திய நிகழ்வு, இதுல தான் நீங்க பாஸ்ட் மூவிஸ், உங்களுடைய கடந்த கால மெமரி, டெரர் மூவி, ஹாரர் மூவி எல்லாத்தையும் கொண்டு ப்ரொஜெக்ட் பண்ணி ஓட்டி பார்த்து ஐயோ எம்மான தரையில உருண்டு பிறண்டு. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, இந்த மூவியில ஹீரோவும் நீங்க தான், வில்லனும் நீங்க தான், ஹீரோயினும் நீங்க தான், காமெடியனும் நீங்க தான், இதுல வர்ற சகல கேரக்டரும் நீங்க தான், உட்கார்ந்து பார்க்கிற ஆடியன்ஸும் நீங்க தான், இத விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற கிரிட்டிக்கும் நீங்க தான், இத கை தட்டி ரசிச்சிட்டு இருக்கிற ரசிகனும் நீங்க தான். என்ன கொடுமையப்பா! ப்ரொடியூசரு, டைரக்டரு, அப்பா ப்ரொடியூசரு, டைரக்டரு, கதை, எழுத்து, இயக்கம், இது எல்லாம் சகலகலா வல்லவர்கள் கூட இருந்து மூவி பண்ணியிருக்காங்க. வரலாறுகள் இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு. ஆனா ஆடியன்ஸும் நீங்களாவே இருந்து, அத ரசிக்கிற ரசிகர்களும் நீங்களாவே இருந்து, கிரிட்டிக்காவும் நீங்களாவே இருந்த ஒரே மூவி. உங்களுடைய பாஸ்ட நீங்க எடுத்துட்டு இந்த நித்திய நிகழ்வுங்கிற இந்த தூய்மையான உங்க கான்ஷியஸ் ஸ்கிரீன் மேல ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது தாங்க ஐயா. ஐயோ, எவ்வளவு நாள் இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்க போறீங்க? எத்தனை பேருக்கு ஆஹா என்னடா இந்த மாதிரி தானடா நம்ம விளையாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புரியுது. கை தூக்குங்க. அப்பா,
இவ்வளவுதாங்க என் அடிப்படை சத்தியம், பரம சத்தியம், நித்திய நிகழ்வு அப்படிங்கிற இந்த காலத்திலே இருங்க. இதுதான் இருப்பு. நிகழ்காலத்தை தேடினாலும் கிடைக்காது. எதிர்காலம் என்றுமே வாராது. கடந்த காலம் இறந்து விட்டது. இறந்துவிட்ட கடந்த காலத்தின் நினைவுகளை கொண்டு வந்து திரைப்படமாக்கி அந்த படத்தை உங்கள் மீதே, உங்கள் நித்திய நிகழ்வின் மீது விரித்து பார்த்து நடிப்பவனாயும் அதை பார்த்து ரசிப்பவனாயும் விமர்சிப்பவனாயும் உங்களை நீங்களே பெருநரகத்திற்குள் ஆட்படுத்திக் கொள்ளுகின்றீர்கள். இன்னொரு முக்கியமான ஆழ்ந்த ரகசியம், பரம ரகசியம், இது என்னுடைய வாழ்க்கையின் ரகசியம்னு வேணா கூட சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்களே உள்ளுக்குள்ள விமர்சனம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வெளியில எவனாவது ஒரே ஒரு கமெண்ட் அடிச்சிட்டான்னா போதும், அவ்வளவுதான். அப்படியே உடைஞ்சு விழுந்து அன்னைக்கு முழுக்க நாள் நாசமா போச்சு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வெளியிலிருந்து எத்தனை துக்கம் தரும் விஷயங்கள் வந்தாலும் அது உங்க ஸ்கின் வந்த உடனே நின்று போயிடும். நீங்க கதவை திறந்து உள்ளுக்குள்ள இழுத்து, ஆமாமா வா 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 வா, நானே ஏற்கனவே அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன், நீ சொல்லி கன்ஃபார்ம் பண்ற, இது கரெக்ட் தான் அப்படின்னு உள்ள இழுத்து வச்சு நீங்கள் சீரழிந்தால் என்ன செய்வது? நல்லா புரிஞ்சுக்குங்கயா. கர்ணனுக்கு கவச குண்டலம் மாதிரி நம்ம எல்லாரையும் பெருமான் நித்திய நிகழ்வுங்கிற இந்த மிகப்பெரிய கவச குண்டலத்தோட தான் அனுப்பியிருக்காருங்கய்யா. நாம தான் சும்மா வீணா போன பெருமைக்காக அதை தானம் பண்ணிட்டு அதை ஏதோ பெருமைன்னு நினைச்சுக்கிட்டு யாராவது ஏதாவது ஒரு கமெண்ட் அடிச்சா இங்க உள்ளுக்குள்ள நாம அதை சொல்லிட்டே இருக்கிறதுனால நம்மளை நாமளே நம்ம கடந்ததை கொண்டு வந்து நாமளே நம்ம மேல தொடர்ந்த விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் வெளியிலிருந்து ஒருத்தன் ஒரு கமெண்ட் அடிச்ச உடனே அதை வலிக்க ஆரம்பிச்சிருது. உள்ளுக்குள்ள இந்த தொடர்ந்த எதிர்மறை விமர்சனத்தை உங்களை நோக்கி வைத்துக் கொண்டில்லாமல் இருந்தீர்களானால் வெளியிலிருந்து யார் எந்த அம்பை எய்தாலும் அஸ்திரம் எய்தாலும் இந்த நித்திய நிகழ்வுங்கிற இந்த மிகப்பெரிய கவசம் உங்களை காத்து அந்த அம்பு உங்கள் மீது படாமல் உங்களை எந்த பாதிப்புக்கும் உள்ளாக்காமல் காணாமல் போய்விடும். அவ்வளவுதாங்க என் வாழ்க்கை. ரியாக்டே பண்ண மாட்டேன், ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன். பாவம் அந்த அம்பையரவங்க ஏதோ ஒன்றும் சத்தியத்துக்காகவோ அதெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்கயா. போய் அவங்க ஊர்ல அவன் மேல யார் யாரெல்லாம் ஒதுக்க கூசுல கழிகிற மாதிரி கழிஞ்சாங்களோ அந்த நரலை எடுத்து என்னுடைய பெயர் வைத்து, என்னுடைய பெயர் மீது, என் மேல கிடையாது, என்னுடைய பெயர் சார்ந்த பெயரை வச்சு இந்த உலகத்தவர்கள் வச்சுக்கிற ஒரு பிம்பம், அது மேல யார் யாரெல்லாம் என்ன கழிஞ்சிருக்காங்களோ இதுல இவன் கழிஞ்சதுக்கு ஏத்த மாதிரி அவனுடைய பாஸ்டுக்கு ஏத்த மாதிரி எதெல்லாம்
இதுல மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து கோத்து இவனே இன்னொரு இமேஜ் நரேட்டிவை செட் பண்ணி அதை என் மேல செலுத்தினான்னா அதை நான் நினைச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு நான் என்ன நீயா கேக்குற? நான் என்ன அனுப்புன நீயான்னு கேக்குறேன். அதுக்குதான் எப்பவுமே பேர் வைப்பேன், மலாஸ்திரம்னு பேர் வைப்பேன். அவன் சுயமலம் மற்றும் அவன் மீது ஊரே செய்த மலம் இவைகளை ஒன்றாக்கி அந்த கண்ணில் இருந்து ஊர் என்னுடைய பிராண்டுன்னு ஒண்ணுத்த பில்ட் பண்ணி அவர்கள் பெய்த மலம் இந்த ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி இதுல அவனுக்கு தேவையானதெல்லாம். ஏன்னா அவன் எந்தெந்த விதத்திலெல்லாம் தன்னை தொடர்ந்து விமர்சித்து வருந்தி துக்கத்தில் இருக்கின்றானோ அதே பார்வையில்தான் அவன் உலகத்தையும் மற்றவர்கள் பொழிந்த மலத்தையும் பார்ப்பான். சோ அந்த மலத்திலே இந்த அவன் மீது உலகம் பொழிந்த மலத்தையும் உலகம் என்னுடைய பிம்பத்தின் மீது பொழிந்த மலத்தையும் இரண்டையும் எடுத்து ஒரு கலந்து அவனே அதுல ஒரு கிரியேட்டிவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மலாஸ்திரம் அனுப்புனா அதை உள்வாங்கிறதுக்கு நான் என்ன அனுப்பனவனா கேட்கிறேன்? உள்வாங்கவும் மாட்டேன், பதில் சொல்லவும் மாட்டேன். வாழ்க்கையிலே குரோத் வேணும்னு நினைக்கிறவங்க மற்றவங்களுடைய கிரிட்டிசிசம் ஃபீட்பேக் எல்லாம் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அதாவது 1 கோடியிலிருந்து 2 கோடியா வளரணும், 2 கோடியிலிருந்து 5 கோடியா வளரணும், 5 கோடியிலிருந்து 10 கோடியா வளரணும். உங்க வாழ்க்கையில எந்த ஃபீல்டில் இருந்தாலும் இந்த மாதிரி வளரணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் மற்றவங்க ஃபீட்பேக் எல்லாம் வாங்கி தட்டில் வச்சு வாரி வாரி தின்னுட்டுருங்க. நான் வேணான்னு சொல்லல. யாருக்கெல்லாம் லைஃப்ல பிரேக் த்ரூ வேணும்னு நினைக்கிறீங்களோ, பிரேக் த்ரூ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நான் சொல்றத கேளுங்க. நித்திய நிகழ்வில் இருந்து ஒரு நாளும் கடந்ததை சார்ந்து உங்களை நீங்களே விமர்சிப்பதையும் நிறுத்துங்கள். மற்றவர்கள் ஏதேனும் விமர்சனம் கொடுத்தாலும் திரும்பி கூட பார்க்காதீர்கள். வேணுமானா அந்த நேரத்தில் அவர் அவமரியாதை பண்ணாம இருக்கிறதுக்காக பணிவோடு இருங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், சொல்றதெல்லாம் பணிவோட கேட்டுக்கும் சாமி. ஆனா சாமிக்கு தோன்றதுதான் செய்யும். நான் என்ன தனிப்பட்ட வாழ்க்கையில பேசும்போது இப்ப பொது வெளியில தான் நான் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகம் பண்றேன். தனிப்பட்ட வாழ்க்கையிலே யாரு என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில இன்டராக்ட் பண்ணி என்னோட வாழ்ந்தவர்கள் வாழ்கிறவர்களுக்கு தெரியும். நான் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகம் பண்றதுல சாமி சாமி சாமின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த நான்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போனதனால் நான் என்று ஒன்று இல்லாமல் அது முளைக்கும் முன்பாகவே தானென்று பரம்பொருள் தனிப்பரம்பொருள் தன்மய பரம்பொருள் அருணாச்சல பரம்பொருள் எழுந்து நின்றதனால் நான் இல்லாத காரணத்தினால் நான் என்னும் வார்த்தை உபயோகிக்கும் வழக்கம் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில். இப்போ பொது வெளியில இந்த நான்கிற வார்த்தையை சொல்லனா உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை உபயோகம் பண்றேன். ஆனால் நான் என்று சொல்லும் பொழுதும் கூட தானாய் எனக்குள் விளங்கும் தனிப்பரம்பொருளைத்தான் நான் என்னும் வார்த்தையாலும் நான் சுட்டுகின்றேன். கேளுங்க. எக்காரணம் கொண்டும் வெளியில் இருந்து வரும் எந்த ஃபீட்பேக்கையும் எடுக்காதீர்கள். நித்திய நிகழ்விலே இருங்கள்.
பிரபஞ்சம் உங்களுக்கு உள்ளிருந்து வழிகாட்டும். பரம்பொருள் உங்களிடம் உங்கள் மூலமாய் வெளிப்படுவார். பரம்பொருள் வெளிப்படுறதுதான் பிரேக் த்ரூங்கய்யா. வெளியில இருக்க உங்களோட விமர்சனம், கருத்து, இதை வச்சு நீங்க டெவலப் பண்றது growth. எவ்வளவு நாள் வரைக்கும் growth வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நாள் வெளி உலகத்துல இருக்கவங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், வெல் விஷர்ஸ், அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சுட்டு வாழுங்க. எப்ப பிரேக் த்ரூ வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு, இது மொத்தமும் மலாஸ்திரமப்பா அப்படின்னு வெளியில வச்சுட்டு உட்கார்ந்து நித்திய நிகழ்விற்குள் அமருங்கள். கடந்தது இறந்தது, எதிரும் பொய், நிகழ்காலம் என்று சொல்லப்படும் இந்த புதிரும் பொய். கடந்ததும் பொய், எதிரும் பொய், நிகழ்காலம் என்று சொல்லப்படும் இந்த புதிரும் பொய், நித்திய நிகழ்வே மெய். நித்திய நிகழ்வை நிகழ்காலம்னு சொல்ல முடியாது. நித்திய நிகழ்வு. ஏன்னா இந்த நிகழ்வின் மீதுதான் நீங்கள் கடந்த காலத்தையும் காணுகின்றீர்கள், எதிர்காலத்தையும் காணுகின்றீர்கள், நிகழ்காலத்தையும் காணுகின்றீர்கள். இந்த மூன்றையுமே பார்க்கிற ஸ்கிரீன், உங்களுடைய கான்ஷியஸ் ஸ்கிரீன், கான்ஷியஸ் ஃபோக்கல் பாயிண்ட், இதுதான் நித்திய நிகழ்வு. இந்த நித்திய நிகழ்வில் இருந்து பாருங்கள். வாழ்வில் மிகப்பெரிய நிம்மதி. இது மட்டும்தான் வாழ்க்கைங்கய்யா. வாழ்க்கை என்னைக்கு வந்தாலும் பாருங்க, இன்னைக்கு இந்திய நேரப்படி 11ஆம் தேதி, நவம்பர் மாசம் 11ஆம் தேதி, சாரி 24ஆம் தேதி நினைக்கிறேன். நவம்பர் மாசம் 24ஆம் தேதி, 11ஆம் ஆண்டு 24ஆம் தேதி, நவம்பர் மாசம் 24ஆம் தேதி. 25ஆம் தேதி வந்தாலும் இந்த நித்திய நிகழ்வா தான் வரும். 26ஆம் தேதி வந்தாலும் இந்த நித்திய நிகழ்வா தான் வரும். 27ஆம் தேதி வந்தாலும் இந்த நித்திய நிகழ்வா தான் வரும். அதனால இந்த நித்திய நிகழ்விலே நீங்க என்ன குவாலிட்டியோட இருக்கீங்களோ அந்த குவாலிட்டியோட தான் உங்க வாழ்க்கை நிகழப்போகிறது. இப்போ நித்திய நிகழ்விலே நிம்மதி இருந்தால் வாழ்க்கை முழுவதும் நிம்மதி. நித்திய நிகழ்விலே ஆனந்தம் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் ஆனந்தம். நித்திய நிகழ்விலே சாந்தம் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் சாந்தம். நித்திய நிகழ்வு துக்கமாக இருந்தால் வாழ்க்கை முழுவதும் துக்கம். நித்திய நிகழ்விலே ஏக்கம் மட்டும் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் ஏக்கம். இதுதான் பரம ரகசியம், பரம சத்தியம். பஞ்சாயத்து முடிஞ்சது. இவ்வளவுதான் மொத்த வாழ்க்கை பஞ்சாயத்துங்கய்யா. நித்திய நிகழ்வில் நிம்மதியாய் நிலை பெறுங்கள். அப்படியே நித்திய நிகழ்வுல இருந்து பார்த்தீங்கனாலே தெரியுங்கய்யா, கடந்தது நீங்க கொண்டு வர மொத்தமும் ஃபேக் மெமரிஸ்ங்க, ஃபேக் நரேட்டிவ்ஸ்ங்கய்யா, ஃபேக் நரேஷன்ஸ். எதிர்காலம் நீங்க கொண்டு வரது மொத்தமும் தேவையே இல்லாத பயங்கள், ஆங்ஸைட்டி, தேவையே இல்லாத, நிகழவே போவதில்லை எனும் நிலையிலே இருக்கின்ற போகஸான ஃபியர்ஸ், ஆங்ஸைட்டிஸ்,
உங்களை நீங்களே தொடர்ந்து ஸ்கேம் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த மாயையில், அந்த மூடத்தனத்தில், அந்த மடத்தனத்திலேயே முடிவுகளை எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதுங்கய்யா. குருடனுக்கு வழிகாட்டியது போலே நித்திய நிகழ்விலே கடந்ததும் எதிர்வருவதும் நிகழ்காலம் என்று நினைக்கின்ற நீங்கள் நினைக்கின்றதும் இந்த மூன்றோட தாக்கத்தையும் விட்டுட்டு நித்திய நிகழ்வில் இருந்தீங்கன்னா இருக்க முக்காலத்திலிருந்தும் விடுதலை அடைந்து காலாதீதராக நீங்கள் இருக்க துவங்குவீர்கள். காலத்தாலே கலைக்க முடியாத, கலக்க முடியாத, கரைக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு நிறைவில் காலத்தினால் உங்களிடமிருந்து திருடிக்கொள்ள முடியாத ஒரு இருப்பில் நித்திய நிகழ்வில் இருங்கள். டைம்லெஸ் இன் டைம் அப்படிங்கிறது புரிஞ்சு இந்த நித்திய நிகழ்வில் எவ்வாறு இருப்பது, மீண்டும் மீண்டும் மீண்டும். இப்போ கடந்த காலம் உடனே, கடந்த கால நினைவுகள் உடனே உற்றாது. காரணம் என்னன்னா, என் மூவியை தானே இவ்வளவு நாள் இந்த ஸ்கிரீன்ல ஓட்டிட்டு இருந்த, நீ எப்படி ஸ்கிரீன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு வரும். திரும்ப திரும்ப வந்து அது மூவியை தானா ப்ரொஜெக்ட் பண்ணும். அதே மாதிரி எதிர்காலம், ஏன் ஷேரை எனக்கு கொடு, நானும் தானே ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அது வந்து அந்த மூவியை ஓட்டும். நிகழ்காலம் ஒரு அப்படியே ஒன்றும் தெரியாம மயங்கிக்கிட்டு கிடக்கும். இந்த 2-3 மூவிஸ் ஒன்று மேல ஒன்று ஓட்டிக்கிட்டு இந்த குழப்பம்லாம் திரும்ப வரும்தான். வந்தாலும் கவலைப்படாது. நீங்கள் நித்திய நிகழ்வு, உங்களுடைய பரமசத்தியம், உங்கள் இருப்பு நித்திய நிகழ்வு. இந்த ஃபோக்கல் பாயிண்ட், இந்த கான்ஷியஸ் ஃபோக்கல் பாயிண்ட் தான் உங்களுடைய இருப்பு, அதன் பரமசத்தியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியிலே பல பேரையும், பல யானை குதிரைகள் காலாட்படை இந்த வெளியில போர் செஞ்சு வெற்றி பெறுபவன் வீரன். உள்ளுக்குள்ளே நித்திய நிகழ்விலே காலத்தோடு, இந்த எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம், இந்த மூன்றினுடைய நினைவுகளோடு தைரியமாக போர் செய்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்பவன், நித்திய நிகழ்விலே தன்னை இருத்திக் கொள்பவன் தீரன். உண்மையில போர் கூட செய்ய வேண்டியது இல்லைங்கயா, புரிதல் போதும். இங்க ஞான கட்கம் தான் வேணும், ஞான வாழ், ஞானமே இங்கு வாழ். புத்தியே இங்கு கேடயம். இந்த ஞான கட்கத்தால் ஞானவாள் ஏந்தி உங்க மேல, உங்க நித்திய நிகழ்வு மேல கடந்த கால கழிமலங்களும் எதிர்கால பய ஏக்க பிசாசுகளும்
அவங்க மூவியை ப்ரொஜெக்ட் பண்ணாம, சில நேரத்துல ரெண்டும் ஒரே நேரத்துல ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த மூவியை பார்க்க கூட முடியாம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாம நித்திய நிகழ்வில் இருக்க துவங்குங்கள். இதுதான் ஒரு மனிதனுக்கு அளிக்கப்பட வேண்டிய அடிப்படை பாடம். ஒரு குழந்தை பிறந்த உடனே வளரும் பொழுது டைம் பார்க்க கத்து கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு அளிக்கப்பட வேண்டிய சத்தியம், அறிவு, நித்திய நிகழ்வில் இருக்க கற்றுக்கொள். உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு இதை செய்யுங்கய்யா. யார் யாரெல்லாம் 7 வயசுக்குட்பட்ட குழந்தைங்க வச்சிருக்கீங்களோ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த நித்திய நிகழ்வை பற்றி புரிய வைத்து அதுல இருக்கிறதுக்கு ஜாலியா லைஃப் நித்திய நிகழ்வுல இருந்து நடத்துறது கத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைம் பார்க்க கத்து கொடுங்கய்யா. காலம் பற்றிய அறிவை நீங்கள் காலம் கடந்து பெற்றிருந்தாலும் உங்கள் குழந்தைகளுக்கு காலத்தே இந்த ஞானத்தை அளித்திடுங்கள். அடுத்த தலைமுறையாவது ஞானிகளாக, ஜீவன் முக்தர்களாக, சனாதன இந்து தர்மத்தின் வாழும் வாரிசுகளாக மலரட்டும். இன்னொரு பெரிய கொடுமை, இந்த பரமசத்தியங்கள், பரமசூக்ஷ்மங்கள் அடுத்த தலைமுறைக்கு அளிக்கப்படாமலேயே நாமும் வாழாமல் அடுத்த தலைமுறைக்கும் அளிக்காமல் வெறுமனே 2 கோயிலை சுத்தி வந்துட்டாலே நாம இந்துக்கள்னும் நம்முடைய அடுத்த தலைமுறை இந்துக்களா வாழுதுன்னும் நம்மள நாமளே ஏமாத்திட்டு தெரிஞ்சா ஏன் கன்வர்ஷன் நடக்காது? ஏன் தீவிரவாதம் பெருகாது? உன் வீட்டு உணவை உன் குழந்தைக்கு தர மறுத்ததனால், உனக்கே தெரியாமல் நீயே உண்ணாமல் இருந்ததனாலும், உன் குழந்தைக்கும் பேரனுக்கும் அதை கொடுக்க மறுத்ததனாலும் மறந்ததனாலும் அவன் ஹோட்டல்ல போய் சாப்பிட ஆரம்பிக்கிறான். என்ன பண்ண முடியும்? அவன் பசியோடு, அவனுடைய தேடுதல் அப்படிங்கிற பசியோடு வாழ முடியாது. எப்படி வெறும் வயிற்றோடு வாழ முடியாதோ அதே மாதிரி தேடுதலுக்கு விடை கிடைக்காமல், சத்தியம் புரியாமல், வாழ்க்கையை பற்றிய அறிவு தெரியாமல் வெறும் உணர்வோடும் வாழ முடியாது. அவன் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட போயிடுறான். அப்புறம் ஐயோ கன்வெர்ட் ஆயிட்டான், ஐயோ தீவிரவாதி ஆயிட்டான், ஐயோ லவ் ஜிகாத் நடந்துருச்சு, ஐயோ இந்த ஜிகாத் நடந்துருச்சு, அந்த கன்வர்ஷன் ஆகி போயிட்டான். ஏன் நடக்காது? வேகமாக, மோசமாக அடுத்த தலைமுறையை இழந்து கொண்டிருக்கின்ற ரிலீஜியன் இந்துக்கள். இது உங்களுக்கு கெட்ட செய்தி. நல்ல செய்தி ஒன்று இருக்கு. இந்த அறிவையெல்லாம் பல மேலை நாட்டு குழந்தைகள், மேலை நாட்டிலே, உலக நாடுகளிலே, வளர்ந்த நாடுகளிலே தேடுதல் உடையவர்கள் பெற்று இந்துக்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த ஞானத்தை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தி நீங்களும் பெற்று மற்றவர்களுக்கும் கொடுத்து உங்கள் வாரிசுகளை இழக்காமல், வம்சத்தை இழக்காமல் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வம்சத்தை இழந்தீர்களானால் பிண்டதர்ப்பணம் செய்வதற்கு வம்சம் வாரிசு இல்லாமல் பேயாய்த் திரிவீர்கள். உங்க பையனோ உங்களுக்கு 7 தலைமுறைக்கும் பிண்டதர்ப்பணம் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் சனாதன இந்து தர்மத்தின்படி முறையாக
பித்ருகர்மா செய்து பிண்ட தர்ப்பணம் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்க பித்ருலோகத்துல நிம்மதியா இருந்து அடுத்தடுத்த லோகங்களுக்கு டிராவல் பண்ணி பரமுக்தி அடைய முடியும். பரமுக்தி அடையிற வரைக்கும் நீங்க ஏதாவது தவம் பண்ண வேண்டி இருந்தது, கொஞ்சம் கர்மங்களை தீர்க்க வேண்டி இருந்ததுன்னா அந்த மேல் உலகங்கள்ல இருந்து டிராவல் பண்ணி மேல பரமுக்தி அடைவதற்கு உதவியாக, உங்களுக்கு வழியாக, துணையாகத்தான் இங்கிருந்து உங்களுடைய வாரிசுகள் உங்களுக்கு கொடுக்கிற தர்ப்பணம், பிண்ட தர்ப்பணம், பித்ருகர்மா இதுல செய்கின்ற அவைகள் எல்லாம் உங்களை வந்து சேரும். பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் வாரிசு இல்லாம ஜாதி மாறி போய் மதம் மாறி போயிட்டான், காணாம போயிட்டான்னா, மதம்னா நான் வெறும் கிறிஸ்தவ இஸ்லாம மட்டும் சொல்லல, நாத்திகனா போயிட்டான்னா கூட உங்களுக்கு பிண்ட தர்ப்பணம், நாத்திகனா போயிட்டானாலும் உங்களுக்கு பிண்ட தர்ப்பணம் கொடுக்க மாட்டான். போயிட்டான்னா அங்க போய் மகனுங்களா பேயா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அதனால ஒழுங்கா வாழும் பொழுதே இந்த ஞானத்தையும் பரம ஞானத்தையும் அறிவையும் சனாதன இந்து தர்மத்தின் சத்தியங்களையும் நீங்களும் உள்வாங்கிட்டு கொஞ்ச நேரத்தை செலவு பண்ணி உங்க அடுத்த தலைமுறைக்கு கடத்திருங்க. வெறும் எப்ப பார்த்தாலும் நாம பிஸியா இருக்கோம், செல்போன்ல பிஸியா இருக்கோன்றதுக்காக அதுங்களுக்குன்னு செல்போனை வாங்கி கொடுத்துட்டு எப்படியோ நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னா உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்க்கவில்லை. செல்போன் உங்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸா இருக்கவங்க இல்லையா, அவங்க தான் வளர்த்துட்டு இருக்காங்க குழந்தைங்கள. அவங்கள வளர்க்க விட்டுறது, அப்புறமா ஐயோ இது இப்படி ஆயிருச்சே, நாசமா போயிருச்சே, தரித்திரமா போயிருச்சு அப்படின்னு புலம்பனா யார் மேல தப்பு? உங்கள் பொறுப்பை அவர்களிடம் விட்டு விட்டு அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் வளர்ப்பாங்க. ஷோயிங் ஆஃப்ல வர்ற ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப், ஃபாலோயர்ஸ் அதெல்லாம் நிலைக்காதப்பு. என்ன வேணும்னாலும் ஷோயிங் அப், அதுல வர்ற நிரந்தரமான உறவுகள் தான் வாழ்க்கையின் அடித்தளம். ஷோயிங் ஆஃப்னால ஃபாலோயர்ஸ் வருவாங்க, ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, இன்ஸ்டா ஃபாலோயர்ஸ் வருவாங்க, யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, பணம் வரும். நிஜமான உறவுகள் அதுல வர்றது கிடையாது. ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க போய் ஷோயிங் அப் பண்றீங்க பாருங்க, அதுலதான் நட்பும் அன்பும் மலர்ந்து நிஜமான உறவுகள் வரும். ஷோயிங் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் வேற, ஷோயிங் அப் ரிலேஷன்ஷிப்ஸ் வேற. இந்த ஞானத்தை எல்லாம் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லாமல் விட்டீர்களானால் அவர்களை சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து ஐயோ ஐயோ கை லபோ திபோன்னு அடிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? போச்சு, அது ஓடி போயிருச்சு. கரெக்டா 18 வயசான மறுநாளே பட்சி பறந்து போயிருச்சுன்னு பல பேர் மீடியால வந்து கத்துறீங்க. ஐயோ 18 வயசாச்சு, 2வது நாள் ஓடி போயிட்டா என் பொண்ணு, நான் என்ன பண்றது, அழறீங்க. ஏன் சிறு வயதிலிருந்தே இந்த ஞானத்தை கொடுக்க ஏன் மறந்தீர்கள்? வெறும் ஆலயம், வெறும் சில சடங்குகள் மாத்திரம் சனாதன இந்து தர்மம் அல்ல. ஆலயம் வேணும், சடங்குகள் வேணும், அது வேணாம் நான் சொல்லல. என்ன பார்த்திருப்பீங்க, நானே அண்ணாமலையார் ஆலயத்துல தீபாராதனை நடக்குதுன்னு எப்படி தன்னை மறந்து கரையிறம் பாருங்க. பக்தி வேணும், சடங்குகள் வேணும். டிசப்ஷன் பேஸ் டிவோஷன் வேற, ஞானத்தின் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்ட பக்தி வேற. நம்முடைய தேவைக்காக, ஆசை அச்சத்திற்காக, முழு புரிதல் இல்லாமல் அலைகின்ற அந்த டிசப்ஷனை டிவோஷன் சொல்லாதீங்க. மிகுந்த தெளிந்த ஞான புரிதலோடு
ஞானத்தின் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்ட பக்தி, ஞானவரிஷ்டா பக்தி. இதுதான் சத்தியமான பக்தி, பரம பக்தி. இதுதான் ஆலயம் செல்வதற்கும் சடங்குகள் செய்வதற்குமான ஆதாரமாக இருக்க வேண்டும். சனாதன இந்து தர்மத்தின் சொத்து இந்த அறிவு, இந்த ஞானம். இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள். கடிகாரத்தில் நேரம் பார்க்க கற்றுக் கொடுக்கும் முன் நித்திய நிகழ்விலே இருப்பதற்கு உங்கள் குழந்தையை பயிற்றுவியுங்கள். நான் ஒரு வாட்ச் வச்சிருக்கேன், கட்டுறதில்ல, அதுல அப்படிதான் போட்டு வச்சிருக்கேன், நித்திய நிகழ்வு. ஒண்ணுமில்ல, காலபைரவர் இருப்பார். அதான் காலபைரவர் பார்த்தீங்கன்னா நித்திய நிகழ்வு தான். அவரை சுத்தி ஒரு பெரிய காலச்சக்கரம் இருக்கும் பாருங்க. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது எல்லாமே இப்போதுதான் இருக்கின்றது, இந்த நித்திய நிகழ்விலே இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் காலத்தை சக்கரமாக வைத்து அதுல காலபைரவர் இருக்காரு. காலம் லீனியர் கிடையாது. இது ஒரு பெரிய பிரச்சனை. வெஸ்டர்ன் கேலண்டர் பார்த்தீங்கன்னா லீனியர். இந்த பூமி சார்ந்த வெறும் ஹாரிசான்டல் டைம் ஜோன், இது மட்டும் சார்ந்த விஷயங்களை டாக்குமெண்ட் பண்றதுக்கு, ரெக்கார்ட் பண்றதுக்கு, இந்த இன்டராக்ஷனுக்காகத்தான் டைம லீனியர் டைமா வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் காட்டுது. ஆனா உண்மையில நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே, இந்து சிவிலைசேஷன்ல டைம் இஸ் ஆல்வேஸ் சர்க்குலர் கான்செப்ட், ஸ்பைரல். டைம் இஸ் ஆல்வேஸ் ஸ்பைரல், நெவர் லீனியர். நித்திய நிகழ்விற்குள் வாருங்கள். வெர்டிக்கல் டைம் ஜோனுக்கு போய்கிட்டே இருப்பீங்க, ஸ்பைரலாய் மேல போய்கிட்டே இருப்பீங்க. லீனியர் டைம் ஜோன்ல சிக்கனீங்கன்னா ஸ்பைரல் டவுன் ஆகி கீழே போய்கிட்டே இருப்பீங்க, பாதாளத்திற்கும் நரகத்திற்கும் போயிட்டு இருப்பீங்க. உங்களுடைய இருப்பு தாங்கய்யா நரகமா சொர்க்கமானு முடிவு பண்றது. அப்பர் பெருமான் சொல்றார் பாருங்க, நாம் ஆர்க்குங்குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம். என்ன அருமையா சொல்றாரு பாருங்கய்யா. நாம யாருக்கும் குடி கிடையாதுங்கய்யா. உங்க கான்சியஸ் சாவர்னிட்டியை டிக்ளேர் பண்றவங்க தான் கைலாயத்தின் குடிமக்கள். கைலாயத்தின் குடிமக்கள்னா வேற என்ன? அவங்க என்னுடைய குடிமக்கள கிடையாது. பிரபஞ்சத்தின் பரமசிவ பரம்பொருளின் குடிமக்கள். தன்னுடைய கான்சியஸ் சாவர்னிட்டியை ரீக்ளைம் பண்ணிக்கிறவங்க. தன்னுடைய கான்சியஸ் சாவர்னிட்டிக்குள்ள யாரும் நுழையாமல், தலையிடாமல் பார்த்து கொள்பவர்கள். அவங்களத்தான் கைலாயத்தின் குடிமக்கள்னு சொல்றாங்க. நாம் ஆர்க்குங்குடியல்லோ அப்படின்னு டிக்ளேர் பண்றவங்க தான் கைலாசவாசிகள். நமனையஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலையில்லோம், ஏம் அப்போம் விணி அறியோம் பணிவோம் அல்லோம். என்ன தீரத்தன்மை பாருங்க, என்ன தீரத்தன்மை பாருங்க. சிறையிலே வதைபட்டு விட்டு வெளியில வந்து இதை பாடுறாரு.
இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? சொன்ன ஐயோ ஐயோ ஐயோன்னு எல்லாரும் நான் சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு என் மைண்ட் வாய்ஸே எனக்கு சிரின்னு சிரிக்குது. ஆனா உண்மை, அதனால சொல்லிடுறேன். எந்த ஒரு பயமுமேங்கய்யா நிஜமா உங்க கண்ணு முன்னாடி வந்துருச்சுன்னா அது ஒண்ணுமே இல்லை. அடாச்சை, இதுக்காடா இந்த ஆட்டம் ஆட்டி ஆட்டங்காட்டி பயம் இப்படின்னு பயமுறுத்தீங்க ஆயிருங்கய்யா. அதனால நீங்க யாரையாவது கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னா பயமுறுத்திக்கிட்டே இருக்கணுமே தவிர உண்மையிலேயே பனிஷ் பண்ணிடக்கூடாது. இப்போ ஒருத்தனுக்கு ஜெயில் பயம்னா ஜெயில் பயத்தை காமிச்சிட்டே இருக்கணும். ஆனா ஜெயில போட்டீங்கன்னா அவன் ஃப்ரீ ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவனை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போயிடும் இது ஒண்ணுமே இல்லடா டேய். இந்த பயத்தை வச்சு எத்தனை கொடுமைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. அதை விட இது பெட்டர்டா அப்படின்னு அவன் ஆயிடுவான். பயம் போயிரும். பெருமானானா அப்பர் பெருமான் ஒரு படி மேல ஜெயில இருக்கும் பொழுதே பாடுறார். சுண்ணாம்பு காலவாயில இருக்கும் பொழுதே பாடுறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. ஐயா, ஈசன் எந்த இணையடி நீழலேன்னு பாடுறாரு. ஐயா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சுண்ணாம்பு காலவாயில இருக்கும் பொழுது இந்த விஷுவலைசேஷன் வர்றதே சாத்தியம் இல்லைங்கய்யா. மாசில் வீணையும் மாலை மதியம், அதாவது மாசு இல்லாத இனிமையான ஸ்ருதிகடாத எய்ந்து இயங்கக்கூடிய, அதாவது சூழல், டைமு, ஸ்பேஸு, இசை, இந்த மூன்று சேர்ந்து இணைந்து இனிமையா இருக்கிற மாதிரியான வீணை இசைக்குத்தான் மாசில் வீணைன்னு பேர். மாசில்லாத வீணை அந்த இசைக்கும் மாலை மதியம் சுண்ணாம்பு காலவாயில இருந்தா இந்த விஷுவலைசேஷன்ஸை முதல்ல பண்ண முடியுமாங்கய்யா? இந்த விஷுவலைசேஷன் அவரால் பண்ண முடியுதுனாலே நித்திய நிகழ்விலே நிலை பெற்று இருக்கின்ற பெருமான் அப்பர் பெருமான். நித்திய நிகழ்விலே இருப்பதனால்தான் இந்த விஷுவலைசேஷனையே பண்ண முடியுது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் பிங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. சற்றே ஆழ்ந்து கேளுங்கள். நித்திய நிகழ்விற்குள் வந்தீர்களானால் எந்த பயமும் உங்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. உங்களை யாராலையும் பயமுறுத்த முடியாது. இந்த நித்திய நிகழ்வுக்கு வரும் பொழுது மெதுவா இந்த நித்திய நிகழ்வுல இருக்க இருக்க இன்னொரு ஆழமான சத்தியம் புரிஞ்சிருங்கய்யா. உங்களுக்கு மரணம் இல்லைங்கய்யா, உங்களுக்கு அழிவு இல்லைங்கய்யா. இந்த சத்தியத்தை நான் ஏதோ உபதேசமா பெரிய தத்துவமா சத்தியமா உங்களுக்கு சொல்றேன்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்கய்யா. உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்க தோள் மேல கை போட்டுட்டு 2 பேரும் ஒன்னா உட்காந்து ஒரு மரத்தடியில ஸ்வீட்டா டீ குடிச்சிட்டு இருந்தோம்னா, ஒரு கிராமத்து ஆலமரத்தடியில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பர்சனலா எப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருடைய உயிர் மலர்ந்து உயிர் திறந்து ஓப்பன் அப் பண்ணி பர்சனலா விஷயங்களை ஷேர் பண்ணிப்போமோ அந்த ஸ்பேஸ்ல இருந்து சொல்றாங்கய்யா. உண்மையிலேயே உங்களுக்கு மரணம் இல்லை, அழிவு இல்லைங்கய்யா. எவயமனோ லூசுத்தனமா
மரணம்ங்கிற பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கானுங்க உங்களை. இந்த வளர்சிதை மாற்றம்ங்கிறது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதுங்கய்யா. அது அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்குங்கய்யா. இப்போ நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் சாமி, நான் பிறந்த உடனே நான் இறந்த உடனே இன்னொரு பிறப்பு எடுத்துருவேன்னு தெரியுது. ஆனா இந்த ஜென்மத்துல சம்பாரிச்ச பணம் எல்லாம் போயிருமே, கவலையே படாதீங்க. இப்ப என்ன மாதிரி ஸ்பேஸ், ஸ்டேட் இதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்றீங்களோ, ரெஸ்பான்சிபிளா மேனேஜ் பண்றீங்களோ, அது அப்படியே அதே மாதிரி ஸ்பேஸ்ல தான் நீங்க அடுத்த உடன்பெடுப்பீங்கயா, அடுத்த பிறவி எடுப்பீங்கயா. இல்ல இதை விட நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் போவீங்கயா. பிரேக் த்ரூ தான் நடக்கும். பிரபஞ்சம் மங்களமானதுங்கய்யா, சிவமயம்ங்கய்யா. சிவம்னா காரணமில்லாத மங்களத்தன்மைங்கய்யா. யாரெல்லாம் என் பர்சனல் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, மனசு விட்டு என்கிட்ட நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பத்தி எல்லாம் சொல்லணும், நானும் அதே மாதிரி மனம் திறந்து என் உயிர் திறந்து என் வாழ்க்கையை பத்தி எல்லாம் உங்களுக்கு சொல்லணும். அந்த சத்தியங்களை, என் வாழ்க்கையோட அனுபவத்தோட சாரத்தை, உண்மைகளை, இறுதி உண்மையை, அறுதி உண்மையை, உறுதி உண்மையை உங்களுக்கு சொல்லணும். ஒரு கப் ஆஃப் காஃபி, ஒரு கப் ஆஃப் டீ, அந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப சொல்றேங்கய்யா, நல்லா நினைச்சுக்கோங்க. ஒரு அழகான பெரிய ஆலமரத்தடியில ஸ்வீட்டா நம்ம 2 பேர் மட்டும் உட்கார்ந்துருக்கோம். எக்ஸ்க்ளூசிவா நான் உங்க தோள் மேல கை போட்டுட்டு, நீங்க ஒரு கப் ஆஃப் டீ, நான் ஒரு கப் ஆஃப் டீயை குடிச்சிட்டு, நீங்க உங்க கதையெல்லாம் சொல்றீங்க, என்னென்ன தோணுதோ சொல்றீங்க. சில நேரத்துல காரணமே இல்லாததோட பேசிட்டு இருக்கீங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக. ஜஸ்ட் அந்த மாதிரி ஸ்பேஸ்ல இருக்கும்போது நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மொத்த சத்தியங்கள், ரகசியங்கள், அணுவுக்கு அணுவான, ஆழத்திற்கும் ஆழமான பரம ரகசியங்களையும், சீக்ரெட்ஸையும், சத்தியத்தையும் உங்களுக்கு சொல்றேங்கய்யா. என ஓப்பன் அப் பண்ணி சொல்றேங்கய்யா. உண்மையிலேயே உங்களுக்கு அழிவில்லைங்க, மரணம் இல்லைங்கய்யா. பயம் அத்தனையுமே போகஸுங்கய்யா. உங்களுக்கு ஏதோ மோட்டிவேஷன் கொடுக்குறேன், மோட்டிவேஷன் ஸ்பீச்சு, சுய முன்னேற்ற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மோட்டிவேஷன் மொத்தமும் தொடப்பக்கட்ட. எனக்கு அந்த மோட்டிவேஷன் மேல, இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட், மோட்டிவேஷன் இது மேலாம் எந்த நம்பிக்கையும் இல்லை. அது எல்லாம் டுபாக்கூர். பரம சத்தியத்தின் மீது மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. பரம ரகசியமாக இருக்கின்ற இந்த பரம சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேங்கய்யா. கேசகா, என் மனதிற்கு இனிமையானவர்களே, என் அன்பிற்கு உரியவர்களே, யாரை காண்பதனால் என் அன்பு எனக்குள் இருந்து பெருகுகின்றதோ, நான் அன்புக்கு உரியவன் என்று என்னை உணர்கின்றேனோ, லவ்விங் அன்லவபிள் என்று உணர்கின்றேனோ, உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், கேளுங்கள். உங்களுக்கு மரணம் இல்லை, உங்களுக்கு அழிவு இல்லை. பயம் அனைத்துமே, அனைத்து விதமான பயங்களும் உங்கள் மீது நிகழ்த்தப்படும் மூளைச்சலவை. அதனால் நித்திய நிகழ்விலே நிலை பெறுங்கள். ஈஸ்வரனின் சர்க்க விசர்க்கமும் புரியும், இந்த பிரம்மாண்டத்தின் சர்க்க விசர்க்கமும் புரியும், உங்கள் ஜீவனின் சர்க்க விசர்க்கமும் புரியும். சர்க்க விசர்க்கம், இந்த முதன்மை படைப்பு, இரண்டாம் படைப்பை
ஈஸ்வரன் கோணத்திலிருந்து அருணாச்சல புராணம் மற்றும் விஷ்ணு புராணம், ஸ்காந்த புராணம், பல புராணங்கள் விளக்குகிறது. யூனிவர்ஸோட பார்வையிலிருந்து பிரம்மாண்ட புராணம் விளக்குகிறது. ஜீவன், இண்டிவிஜுவல் ஜீவனுடைய பார்வையிலிருந்து ஆத்ம புராணம் விளக்குகிறது. நித்திய நிகழ்வில் இருங்கள். இந்த மூன்றுமே ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத், இந்த மூன்றினுடைய சர்க்க விசர்க்கங்கள் முழுமையாய் புரியும். முதல் நிலை படைப்பும் இரண்டாம் நிலை படைப்பும் முழுமையாய் புரியும். நித்திய நிகழ்வில் நிலை பெற்று நித்திய சாந்தத்தில், நித்திய நிம்மதியில், நித்திய சுகத்தில், நித்திய ஆனந்தத்தில் நிலை பெறுவீர்களாக என்று ஆசீர்வதிக்கின்றேன். பரமாத்வைத பிராப்திரஸ். Blessing. Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.